ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அஞ்சலி பிரகாஷ் vlogs. வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் போர் அடிக்காமல் இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அது வரும்போது கண்டிப்பாக நான் உங்கள் கூட அதை பற்றி பேசுகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோஸ் கண்டினியூவாக இருக்காது. நான் ரேண்டமான எடுத்து வச்சுருந்த கிளிப்ஸை வந்துட்டு ஒன்றா சேர்த்து நான் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். டின்னருக்கு வந்து சிம்பிளாக முடிச்சுட்டேன். ரசம் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சாதம் இருந்தது. அது கூடவே பாவக்காய் பொரியல் பண்ணி நான் வந்து சீக்கிரமாக வந்து டின்னர் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். இது அடுத்த நாள் வீடியோ. நான் ஹேருக்கு வந்து ஒரு சீரம் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து ஹேர் சீரம் ரெடி பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எப்பயும் பண்ணுறது தான். கடையில் வந்துட்டு எந்த சீரமே நான் வாங்க மாட்டேன். அந்த பாட்டில் வந்து எங்கள் அக்கா யூஸ் பண்ணது, ஸோ அதையே நான் வந்து வச்சுக்கிட்டேன். எந்த சீரம் ரெடி பண்ணாலுமே அந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்பேன். இந்த சீரம் வந்துட்டு ஃப்ளாக் சீட்ஸ், அதுக்கப்புறமா வந்து விட்டமின் இ கேப்சூல், இது எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணுறது தான். ஹேருக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டிங்கான ஒரு சீரம். அண்ட் வந்து ஹேர் ஃபால் ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். அண்ட் டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக இருக்காது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டீட்டெயில்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பன் மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். இதை வந்து 13 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். தலையில் ஃபுல்லாக வந்து அதை அப்சர்வ் பண்ணி ட்ரை ஆகும். தென் அந்த கொண்டையை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சின்ன மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், ஹேர் வந்து எவ்வளோ ஷைனியாக ஷில்கியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் முன்னாடி போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிறேன். சில பேர் வந்து தட்டினா முடி உதிர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் தட்ட மாட்டேன், ஓரளவுக்கு லைட்டாக தட்டுவேன். அதுக்கப்புறமா லைட்டாக வந்து ஆறின பிறகு கையாலேயே வந்து சிக்கு எடுத்துப்பேன். ஹே ஃபேமிலிஸ், நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டுருக்கு, நல்லா சேல் ஆகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக நான் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். ஆயில் நேம் பார்த்தீங்கன்னா லக்கீஸ் ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் தான். இது 100% பியூர் அண்ட் நேச்சுரல் ஆயிலுங்க. இது வந்து கோல்ட் ப்ரெஸ் ஆயிலும் கூட. உங்களுக்கு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எல்லா மூலிகையிலும் கலந்த ஒரு ஸ்மெல் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வாசமே உங்களுக்கு வந்து டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். அண்ட் ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். டேண்ட்ரஃப் சுத்தமாக இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்வீங்க. அண்ட் ஹேர் க்ரோத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் பேபி ஹேர்ஸும் வந்து நல்லா க்ரோ ஆகும். உங்களுக்கும் இந்த ஆயில் வேணும்னா மெசேஜில் வந்து ஹாய்ன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வர போயிருந்தேன். பைக் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருந்துச்சு. ஸோ நடந்தே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நடந்து கூட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சின்ன கிளிப்பிங் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் நான் இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ரேண்டமான வீடியோ. இது வந்து ரக்ஷாபந்தன் அன்னைக்கு என்னோடய பெரிய சிஸ்டர் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க, என் தம்பிக்கு ராக்கி கட்டணும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் 2 பேருமே அன்றைய டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நல்லா கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன் ரக்ஷாபந்தன் கட்டினா தான் தம்பியா? அப்போ தான் வந்து தம்பி வேல்யூ இருக்குமா? கட்டலைன்னா வேல்யூ இருக்காதா? அப்படியெல்லாம் காமெடி பண்ணிகிட்டே இருப்பேன் சின்ன வயசுல இருந்தே. அது என்னமோ இப்போ கொஞ்சம் பெருசாக என்ன தோணுதுன்னா, ஸோ கட்டினா தான் நல்லது அப்படின்ற மைண்ட் செட்டே வந்து நமக்கே வந்துருச்சு. அதனால் அக்காவும் வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதனால் நானுமே வந்து ராக்கி கட்டியிருந்தேன். அதுவுமே அக்கா தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ கட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராக்கியும் நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டோம். அவங்களுமே பிளஸ்ஸிங் வாங்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அம்மா அப்பா கால்லையும் விழுந்து பிளஸ்ஸிங் வாங்கினாங்க. அண்ட் வந்து அன்றைய டே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ராக்கி கட்டினா கிஃப்டெல்லாம் உண்டாமே. ஸோ அதை வச்சு நான் கிண்டல் பண்ணிகிட்ருந்தேன். சும்மா கட்டுறது கிடையாது ப்ரோ, இந்த மாதிரி வந்து கட்டினா நீ எங்களுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணணும், அதுவும் பெருசாக இருக்கணும், பலமாக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதோட வந்து இப்போ வந்து அம்மா அப்பாவும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பார்த்திங்களா, இவங்க தான் எங்களோட அம்மா அப்பா. என்னோட தம்பியும் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாச்சு. அதுக்குமே ஒரு கிண்டல் தான். நான் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன், ரொம்ப சுட்டி.
இடம் உங்களில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இது எந்த இடம்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இப்படியெல்லாம் நம்ம நடப்போமா அப்படின்றதே வந்து நினச்சி பார்க்கவே இல்லை. 14 கிலோமீட்டர்ஸ் வந்து எப்படியோ நடந்து முடிச்சிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன். திருவண்ணாமலை பௌர்ணமி அன்னைக்கு வந்து நான் கிரிவலம் போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நிலா வந்து முழுமையாக இருந்துச்சு. பார்க்க நல்லாவே இருந்தது. மனசு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் போனது மிட் நைட்டுன்றதுனால அவ்வளோ கூட்டம் கிடையாது. ஒருவேளை ஈவினிங் போல் ட்ராவல் பண்ணியிருந்தோன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இதுதான் அந்த மலை. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மலை தான் இப்போ நம்ம சுற்றி வந்திருக்கோம். ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நம்ம வந்தாச்சு. பக்கத்துலேயே வந்து நிறைய கோவில் இருக்குங்க. பட் அந்த கோவிலுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோன்னா நிஜமாக ஒரு நாள் பத்தவே பத்தாது. அதனால் நாங்கள் கிரிவலம் மட்டும்தான் போயிருந்தோம். வெளியவே இருந்துட்டு சாமியை வந்து லைட்டாக கூட தெரியாதுங்க. இருந்தாலுமே ஓகே, நம்ம மனசாட்சிக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா சாமிங்களும் அப்படியே எட்டி எட்டி பார்த்து போயாச்சு. நாங்கள் வந்து நைட் இங்கே 11 வந்து கிளம்புனோம். மறுநாள் வந்துட்டு 2:10க்கு 2:15க்கு அந்த மாதிரி ரீச் ஆனோம் கோவில்கிட்ட. மார்னிங் 3 நாங்கள் கிரிவலம் போகிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். இங்கேருந்து நம்ம வந்து அந்த 3 அன்னிய மார்னிங் வந்து 10:30 போல் கிரிவலம் முடிச்சிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு வந்து நான் நடப்பேன்னு சொல்லிட்டு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸ் வந்து ஈஸியாக நடந்துடலாம். அதுக்கு மேலே நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலுமே அந்த கஷ்டம் வந்து இஷ்டமாக தான் இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.